நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதைகளத்தோடு வந்திருக்கேன். என்ன கதைன்னு கேளுங்களேன். இப்போ ஒரு ஆணி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆணியை ஒரு மரத்து மேலே வச்சு இப்படி ஒரு சுத்தியால் ஒரு அடி அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், லேசாக இறங்கும். அப்புறம் மேலே 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 ஒரு 2, 3 அடி அடிச்சோன்னு வச்சுங்க, அப்படியே சல்லுன்னு உள்ளே இறங்கிக்கும். அப்போ ஒரு ஒரு ஆணியை தலையில் அடித்தா கீழே இறங்கிக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதன் மேலே ஒரு மேலோட்டத்தில் இருக்கிறான். ஒரு பணம் காசு சம்பாரித்து 4 பேர் ஒரு புகழோட ஒரு ஊரில் ஒரு நல்ல மனுஷனா திகழ்ந்து வரும்போது அவனை தலையில் அடித்து நிப்பாட்டுறன்னு சொல்லுறாங்க பாருங்க. அந்த மாரி தான் இந்த மாரி தாங்க. ஏதாச்சும் ஒரு ஒரு வழியில் அவனை ஒரு ஈனச்சொல்லோ, ஒரு கெட்ட சொல்லோ, இல்லை ஏதோ ஒரு வழியில் 4 வாட்டி அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் புகட்டி தான் அவனை கீழே உட்கார வைப்பாங்க. அதுக்கு தான் ஒரு பழமொழி, தலையில் அடித்த மாரி உட்கார வச்சுட்டானுங்க பாரு என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இதுதாங்க. ஆணியை தலையில் அடித்தா எப்படி கீழே இறங்குமோ, அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நடை 2 நடை 3 நடை அவனை தலையில் அடிக்கிற மாரி சில விஷயத்த நான் சொல்லலைங்க. பொதுவான இயற்கையில் ஊர் உலகத்தில் நடக்கிறது தாங்க சொல்கிறேன். அடித்து தலையில் அடித்து உட்கார வச்சுட்டா விழுந்துருவாங்கிறாங்க பாருங்க. இதுதாங்க. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.